வணக்கம் ராஜேஸ்வரி. ஒரு துயரகரமான ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோவை துடியலூரை சேர்ந்த அந்த மோசஸ், கெர்சோம், கிருபாகரன், ஜெனிட்டா, எஸ்தர், ஸ்டாலின் ஆகிய 8 பேர் கொண்ட ஒரே குடும்பத்தினர் நேற்று மாலை 4 மணி அளவில் கோவையிலிருந்து வெள்ளாரவிளை என்ற பகுதிக்கு ஒரு ஆலய விழாவிற்காக வந்து கொண்டிருந்தனர். அப்போது மீரான்குளம் என்ற இடத்தின் அருகே சாலையோர தரைமட்ட கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணற்றின் அருகே வரும்போது கார் ஆனது நிலை தடுமாறி அந்த கிணற்றுக்குள் விழுந்ததில் அந்த காரில் வந்திருந்த 5 பேர் உயிரிழந்தனர். அதில் வந்திருந்த சைனி, கிருபாகரன், ஜெனிட்டா, எஸ்தர், கெர்சோம் ஆகிய அந்த கிணற்றில் இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என அவர்கள் தப்பிய நிலையில் வெளியே வந்துள்ளனர். இது குறித்து அவர்கள் மூவரும் அருகே உள்ள மக்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சாத்தான்குளம் தீயணைப்பு துறையினர், டிஎஸ்பி சுககுமார் தலைமையிலான போலீசார் மற்றும் பல்வேறு பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து அந்த கிணற்றுக்குள் விழுந்த அந்த ஆம்னி வேனை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்களும் ஸ்கூபா டைவிங் என அழைக்கப்படும் சிறப்பு பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்களும் வரவழைக்கப்பட்டனர். மேலும் முத்து குளிக்கும் அந்த தொழில் மீனவர்களும் வரவழைக்கப்பட்டனர். இந்த பல்வேறு துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சிறப்பு துறை ரீதியான அந்த வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த வேனை மீட்கும் முயற்சி நடந்து வந்தது. தொடர்ந்து 6 முறை அந்த கிணற்றுக்குள் விழுந்த அந்த ஆம்னி வேனை மீட்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் 6 முறை முயற்சிகள் தோல்வியடைந்தது. தொடர்ந்து 7வது முறை அந்த ராட்சச கிரேன் ஒன்று வரவழைக்கப்பட்டு அந்த வேன் மீட்கப்பட்டது. அந்த வேனில் இருந்த அந்த 4 பெரியவர்கள் உட்பட 1.5 வயது குழந்தை என 5 பேரும் இந்த காரிலேயே சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது வருவாய்த்துறையின் விசாரணையானது தற்போது தொடங்கியுள்ளது. இதன் பேரில் அந்த இடத்தின் உரிமையாளர் தற்போது வெளியூரில் வசித்து வருவதாக கூறப்படும் நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளரை நேரில் வருவாய்த்துறையினர் வரவழைத்துள்ளனர். மேலும் இந்த கிணறானது தரைமட்டமாக இருப்பதால் இதற்கு ஏன் சுற்றுச்சுவர் அமைக்கப்படவில்லை, இதற்கான காரணம் என்ன, வேறு ஏதேனும் பின்னணி உள்ளதா என அந்த வருவாய்த்துறை சார்பில் அந்த நிலத்தின் உரிமையாளரிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு இது குறித்து நோட்டீஸ் வழங்கி விசாரணையானது தற்போது தொடங்கியுள்ளது. ராஜேஸ்வரி.